எப்போதெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்போது இங்கே வா, உனக்கு நான் ஜாமுனே பறித்து கொடுக்கிறேன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் முதலை அந்த மரத்தடிக்கு வந்து கொண்டே இருந்தது. குரங்கும் சளைக்காமல் பழங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. இப்படியே இரண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தன. இத்தொடர்பினால் இரண்டும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டன. சில சமயங்களில் முதலை மரத்தின் அருகில் வந்து விளையாடும். சில சமயங்களில் முதலையின் முதுகில் குரங்கு உட்கார்ந்து கொண்டு அந்த நதியை சுற்றி வரும். குரங்கு நண்பா, நான் என் மனைவிக்கும் சிறிது ஜாமூன் பழங்களை கொண்டு போலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து சிறிது ஜாமூன் பழங்கள் கொடுத்தாய் என்றால் நான் அதை எனது வீட்டிற்கு கொண்டு செல்வேன். இப்போதே பறித்து கொடுக்கிறேன், கொஞ்சம் பொறு. குரங்கு சந்தோஷமாக ஜாமூன் பழங்களை பறித்து வந்து முதலையிடம் கொடுக்கிறது. அந்த பழங்களை பெற்றுக்கொண்ட முதலை நதியின் மறுபக்கம் இருக்கும் அதன் மனைவிக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறது.